இதை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர 24ஆம் தேதிக்கு இந்த வழக்கை நிலையில் வச்சிருக்கு, விசாரிப்பதற்காக நிலையில் வச்சிருக்காங்க. ஏற்கனவே திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சார்பாக வழங்கப்பட்ட ஜாமீன் மனுவும் 24 தான் விசாரிக்கப்படுகிறது. இப்போ இந்த 24ஆம் தேதி கணக்கை பார்ப்போம். ஏன்னா இத்தனை நாட்கள் வந்தாச்சு. வர 24ஆம் தேதி வியாழக்கிழமை, அதுக்கு பிறகு 25, 26 நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை போயிடும். அதுக்கு பிறகு அடுத்த 2 நாட்கள் இது இப்படியே இழுத்தடிச்சா மறுபடியும் ஜனவரி 1 நியூ இயருக்கு பிறகு 2 நாட்கள் சனி ஞாயிறு வரும். அப்படியே ஜனவரி 4 வரைக்கும் இந்த வழக்கு இப்படியே தான் மெதுவாக தான் போயிட்டு இருக்கும். இதற்காகத்தான் திட்டம் திட்டி தமிழக காவல்துறையினர் இந்த வழக்கு அப்படியே ஸ்லோ பண்ணி எனக்கு 2 நாள் வேணும், மறுபடியும் இப்போ கொண்டு போவாங்களா, மறுபடியும் எனக்கு 2 நாள் வேணும் அப்படிம்பாங்க. மறுபடியும் 1 நாள், இது இப்படி இழுத்தடிச்சு இந்த ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இப்படியே போயிடும். அதற்கு பிறகு எப்படியாவது இன்னொரு வழக்கு பதிவு செய்து இன்னும் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா ஈஸியாக குண்ட சட்டத்தில் அடைச்சிடலாம். அதுக்கு பிறகு இது பொய்யான வழக்கு, இது பொய்யான குற்ற சட்டம்னு அதை உடைக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் 1.5 மாதம் இல்லை 2 மாதம் எடுக்கும்.